இப்போ ஜனநாயகன் மலேசியாவில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜில் கிட்டத்தட்ட நிறைய செலவுகள் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. மலேசியா ஆடியோ இப்போவும் கேட்குறாங்க, மலேசியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் பேட்டன் ரைட் வாங்கி எடுத்துக்கிறோம், செய்கிறோம். எல்லாமே என்ன தேவையோ, ப்ரொடியூசருக்கு என்னவோ, தேட்டருக்கு என்னவோ எல்லாத்துக்குமே நாங்கள் செய்கிறோன்னு முன் வந்தவங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லாத ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா? இப்போ படம் போட்டு ப்ரொடியூசருக்கும் காசு இல்லை, படம் நடிச்ச ஆக்டருக்கும் காசு இல்லை. அதுல சைடு ஆக்டர்ல இருந்து எவ்வளவு பேர் டெக்னீஷியன், கேமராமேன் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கான சொல்யூஷன் இல்லாம போயிடுச்சுல்ல. கடைசியில என்ன, விஜய் படம் பிளாப்பு. இது என்னன்னா அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி இங்க பெருசா கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. அரசியல் வரலாம். இப்போ இது போல நடந்திருக்குமா? நடந்திருக்கா தானே? இல்ல அப்பயும் இதுக்கு முன்னாடியும் அவருக்கு நடந்திருக்குல்ல. இந்த மாதிரி படம் ரிலீஸ் வந்து யூசுவலாவே நடக்கிறதா, படம் ரிலீஸ் தடை வைக்கிறதா, நடுவில் ஏதோ இஷ்யூஸ் வர்றது நடந்திருக்கா. பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் தான். அதுவும் தான் காரணம்.